செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா 1/2 கப், 1/2 கப் சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு, 1/2 கப் சுகர் பவுடர் பண்ணுறதுக்கு, 2 முட்டை, மெல்டட் பட்டர் 3/4 கப், ஆரஞ்சு ஜூஸ் 1 கப், டேட்ஸ் 1/2 கப், செர்ரி 1/4 கப், டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப், ட்ரை கிரேப்ஸ் 1/2 கப், கேஷ்யூ 1/4 கப், ஆரஞ்சு ஜெஸ்ட் 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ஜாதிக்காய், பட்டை, லவங்கம். இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஸ்டாண்ட் வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே தான் நம்ம கேக் பேக் பண்ண போகிற ட்ரேயை வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். grapes 1/2 கப், dates 1/2 கப், cherry 1/4 கப், tutti frutti 1/4 கப். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்குறோம். பேன் சூடானதும் சுகர் சேர்த்துடலாம். பேன் சூடானதும் சுகர் சேர்த்துட்டோம். இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ கிளறி விடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தீஞ்சு போயிடும், அப்புறம் ஸ்மெல்லு நல்லா இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக தான் இது செய்யணும். நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நம்ம வெயிட் பண்ணலாம். சுகர் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. போகிறோம். இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இதில் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆகிடும். சுடு தண்ணி சேர்க்கும்போது தான் அது நல்லா கரைஞ்சி வரும். கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு நம்ம சேர்க்கணும் தண்ணியை. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரிக்குது. முதல்ல கட்டி கட்டியாக தான் ஆகும். நம்ம கலந்து விட்டோம்னா அது நல்லா கரைஞ்சிரும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதுவாக கரைஞ்சிரும். இதில் பச்சை தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது. பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கட்டி விழுந்துடும். சுகர் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கூட கட்டியே விழலை, நல்லா கரைஞ்சிருக்குது. கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா ஆறணும். இது ஆறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துடலாம். பட்டை, லவங்கம் சேர்த்துடலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறோம். பவுல் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி இருக்கணும். இப்போ இதில் பட்டர் சேர்த்துடலாம்.
இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போகிறோம். இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துடலாம். இப்போ இதில் எக்கு சேர்த்துடலாம். எக்கு எப்போவுமே ஒரு சின்ன பவுலில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டரில் சேர்க்கணும். சப்போஸ் எக்கு கெட்டு போயிருந்ததுன்னா மொத்த பேட்டரும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மைதா சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருக்கிற மைதா, பேக்கிங் பவுடர், சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு ஜெஸ்ட் அதை சேர்த்துடலாம். ஜாதிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடணும். இப்போ கேஷ்யூ சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணியிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும்.
கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டின்னில் இதை விட்டுடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் இதை விட்டுடலாம். கேக் டின்னில் பட்டர் தடவிட்டு மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை விட்டுடலாம். செர்ரிஸ் கேஷ்யூஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ இதை குக்கரில் வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் கேக் டின்னை வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு கேஸ்கட் விசில் எதுவும் போட வேண்டாம். டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரிச்சான ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.